திமுகவால் 1000 ரூபாய் தர முடியாது, அந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது என்று அப்போதும் சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகும் சொல்கிறார். அவர் அவதூறை பரப்பினார். நான் சொன்னேன், சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று. நம்முடைய நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞரின் மகன் நான். அதை உறுதியாக சொன்னோம், சொன்னபடியே கொடுத்து வருகிறோம். மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை சரியாக வங்கிக் கணக்கில் விழுகிறது. தேதி மாறாமல், நாள் தவறாமல் சரியாக வந்து கொண்டிருக்கிறது. 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு டாடா பாபாய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமாக குட் பை சொல்ல போகிறார்கள். இனி மக்கள் ஒருபோதும் உங்களை நம்ப போவதில்லை. அட, ஏன் உங்கள் கட்சிக்காரர்களே தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாராக இல்லை. ஒரு திரைப்பட காமெடியில் வரும், அதற்கெல்லாம் நீ இனி சரிப்பட்டு வரமாட்டப்பா. அதுபோல அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இதை தெரிந்து கொண்டு போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படத்தின் பெயர் உங்களுக்கு தெரியும். சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். அந்த பஸ்ஸில் இருந்து புகை வருவது மாதிரி இப்போ அவருடைய வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமாக வந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் உங்களை நம்ப தயாராக இல்லை. விரக்தியில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் தமிழ்நாட்டு மக்களான உங்கள் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறார்.